வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு வடை சுடுறோம். இந்த வடை சுடுற இதில் கொஞ்சம் உளுந்தை எடுத்து வச்சுக்கிறோம். அரைச்ச உளுந்து எடுத்து வச்சுக்கிறோம். இந்த உளுந்தில் நாங்கள் ஒரு கறி போல் செய்ய போகிறோம். அது எப்படி என்று சொல்லி பார்ப்போம். நாங்கள் அந்த உளுந்து வடை சுட்ட இதில் கொஞ்சம் சின்ன சின்னனா போடுறோம். பாருங்க, சின்ன சின்ன அந்த என்னென்னு சொல்கிறோம் பவோடா போல் போடுறோம். அதை போட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் கறி காய்ச்சிக்க காட்டுறோம். இப்படி வடை பொரிக்கிறோமோ அதே போல் பொரிஞ்சு வரட்டது. ரெட்டுக்கிட்ட 2 பக்கம் நல்லா பொரிஞ்சு வரட்டது. வடையை 2 வெட்டி வச்சிருக்கு. பருப்பு இது என்ன வடை? கறி வடை. வடைக்கு கறி வச்சு சாப்பிட்றோம். கருணா சாப்பிட்டு காட்டு. பருப்பு கறி வச்சிருக்கு வடைக்குள்ள. போல் உருளைக்கிழங்கும் வச்சிருக்கு. ரோட்டு கடை வடை இப்படியே வச்சு சாப்பிட்டோம். கறி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். தோசை போட்டு சாப்பிடலாம், கட்டை மரம் போட்டு சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்ல சூப்பராக இருக்கு. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிடலாம். வடையை சுட்டுட்டு உளுந்து வடையை செய்யுது. இதே போல் இப்படி கறி வடை ஒரு நாளைக்கு செய்வோம். அதை என்ன மாதிரி என்று காட்டுறோம். அது வேறு மாவில் செய்வோம். பான் வடை, கறி வடை. இப்போ நாங்கள் இந்த பொரிச்சதை எடுத்து வைப்போம். ஆறுனது பிறகு கறி வைப்போம். நாங்கள் பொரிச்ச வடையை இந்த வடையில கறி வைக்க போறோம். சரியா, அதை நாங்கள் இப்போ வடிச்சு எடுத்து கார வச்சுட்டு கறி வைக்க உங்களுக்கு தயிர் வடை, மோர் வடை மாதிரி. இது உரைப்பு கறி வைக்க போறோம். பொரிச்ச வடையை எடுத்து வச்சுக்கிறோம். ஊற போட்டு அரைத்த சின்ன உருண்டையாக சுட்ட உளுத்தம் வடையில் ஒரு கறி. அதற்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், வெந்தயம், நச்சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உள்ளி, தக்காளி பழம். பிறகு கொஞ்சம் தூள் போட்டு வதக்கி எல்லாம் எடுத்த பிற்பாடு பின்பு பால் விட்டு இறக்குறது. வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு எல்லாத்தையும் கழுவி போட்டு வெட்டைக்க பாருங்க. அப்படி அதே போல் உள்ளியையும் தோலை உரித்து போட்டுட்டு தக்காளி பழமும் கழுவ வச்சுருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் இப்போ கோப்பையில் ஏற்கனவே கழுவி டீ பிரிட்ஜில் வச்சதை அதை எடுத்து வச்சுட்டோம். இப்போது வெங்காயம் வெட்ட போகிறோம். சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டுகிறோம். இப்போது உள்ளி வெட்டுகிறோம். இப்போது தக்காளி பழம் வெட்டுகிறோம். சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவோம். மணிச்சாமியாருக்கு ரெடி. சட்டி சுட்டு விட்டது. கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். இப்போது கடுகு போடுகிறோம். ஜீரகம், கருவேப்பிலை, உள்ளி, ஒரு வெங்காயத்தையும் போடுகிறோம். இப்போது அடுப்பை குறைத்து விட்டு கொஞ்ச நேரம் வதக்குவோம். வெந்தயம் போடுகிறோம். தக்காளி பழத்தையும் போடுகிறோம். கொஞ்சம் எண்ணெய் காணாமல் இருப்பதனால் கொஞ்சம் எண்ணெய் விடுகிறேன். இதோடு கொஞ்சம் உப்பை போட்டால் கூடிய சீக்கிரம் தக்காளி பழம் வதங்கி விடும். வதக்கி இருக்கிறபடியே இதற்கு சிறிய அளவு உப்பு போட்டால் காணும். கமராமேனுக்கு உரப்பு ஒத்து வராத காரணத்தினால் சரக்கு தூள். இப்போது வடையையும் போடுகிறோம். வடையை இப்படி சிறு சிறு என்னன்னா பொரிக்காம விட்டா முழு வடையை சின்ன சின்னனா வெட்டி போட்டும் கறி வைக்கலாம். தயிர் வடை, மோர் வடை, இப்படி வடையில் விதமாக செய்யலாம். தண்ணி கொஞ்சம் விடுவோம். இதை வச்சு வர கறி ஊக்கி
நீங்கள் விரும்பினா கொஞ்சம் டொமாட்டோ சோஸ் போடலாம். அதாவது சோஸு புளித்தன்மை கூடியது, தக்காளி பழம் அரைச்ச களி அரைச்சு வச்சிருக்கிறார். இங்கு அடைபட்ட டின்னில் பதப்படுத்தி வரும். இதனை வடிவாக மிஸ் பண்ண இதனை வடிவாக கலக்கி விடவும், இல்லையே ஒரு இடத்தில் அப்படியே கட்டியாக இருக்கும். ஓகே, இன்னும் 10 நிமிஷத்தில் வடைக்கறி ரெடி. 10 நிமிடத்தின் பின் சந்திப்போம். பாருங்க வடைக்கறி எப்படி கொதிச்சு வந்துட்டேன்னு சொல்லி. கட்டிப்பால், பசுப்பால் கட்டி எல்லா இடமும் சேரக்கூடிய மாதிரி கலக்குங்கள். இருக்கிறது நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் உரைப்பு இல்லை. நீங்கள் உரைப்பு போடுவதாக இருந்தால் செத்தல் மிளகா, பச்சை மிளகா எல்லாம் கலந்த மிளகாத்தூள் போட்டு இறக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு உரைப்புள்ளதாக இருக்கும். இது உரைப்பில்லாமல் சாப்பிடுறபடியால் நாங்கள் எங்கென்ற வீட்டில் அரைத்த சரக்குத்தூள். ஓகே, இனி நாங்கள் சட்டியை மாற்றுவோம். கிண்ணத்தில் போட்டு வீடியோ எடுக்க போகிறோம். சூப்பராக வந்திருக்கு வடைக்கறி. இப்போ செய்து முடிச்சிட்டோம். இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் நல்லா இருக்குண்டாச்சு. நாங்கள் இதை சோத்தோட சேர்த்து சாப்பிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.